நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2025 மே மாதம் 23ஆம் தேதி இந்த வீடியோவை நான் போடுகின்றேன். காலை 9:45 மணிக்கு கட்சி தலைவர்களால் மட்டும் கேட்கக்கூடிய 27(2) செக்ஷனின் பாராளுமன்ற செக்ஷன் படி அந்த கடிதம் உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப சொல்லவில்லை. அந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகள் கேட்கப்பட்ட வீடியோ இதோட போடுகிறேன். அதைவிட என்னோட சொல்லணும், டிசிசி மீட்டிங்களில் கேள்வி கேட்டால் பதில் இல்லை, பிரதேச சபைகளில் கேள்வி கேட்டால் பதில் இல்லை, பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை. ஆகவே பொதுமக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளவும், நான் என்னை பெருமையாக சொல்லவில்லை. நான் எங்கே கேள்வி கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தெரியும், எவ்வாறு முடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு விடயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி 1000 தரம் அலசி ஆராய்ச்சி அதுக்குள்ள போய் படிச்சு இதுக்குள்ள போய் படிச்சு தான் அந்த கேள்விகளை கேட்கிறோம். நாங்கள் டிசிசி மீட்டிங்ல பதில் இல்லை, பாராளுமன்றத்தில் ஒரு கிழமை கேட்கிறார்கள் பதில் சொல்வதற்கு. நேற்று இதே ஹந்துநெத்தி தான் நேற்று குளறினவர், நீங்கள் பார்த்துருக்கலாம். குளறி வடக்குப்பு கிழக்குப்பு. ஆனால் இப்ப அவருக்கு பதில் சொல்லவே இல்லாமல் போயிட்டு இருந்தால், அங்கே வேலை செய்கிறவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவர் நேற்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எனக்கு சொல்லியிருப்பார். அந்த பொய்யான குற்றச்சாட்டு தொடர்பாக நான் இன்றைய தினம் சபாநாயகரிடம் முறையிட்டு இருக்கிறேன். அவர் அடுத்த கிழமைகளில் அந்த இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். ஆகவே முடியும். ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து பார்த்து தயவு செய்து பகிருங்கள், புண்ணியம் கிடைக்கும். என்னென்றால் இதுதான் இப்போதைய எங்களுடைய நிலம். 27(2) செக்ஷனில் நான் அதை கேட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை இதோட அப்லோட் பண்ணுகிறேன். கேட்கப்பட்ட 9-12 கேள்விகள், ஒரு கேள்விக்கும் விடை இல்லை. ஆகவே பயங்கரமாக எங்களுடைய தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் தேவையில்லை என்றால் வேறு ஒரு நல்ல ஒருத்தனை கொண்டு வந்து இப்படி கேள்வி கேட்கக்கூடிய உண்மையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்து விடுகிறேன். எனக்கும் இது ஸ்ட்ரெஸ் தான். நான் போகிறேன். சற்று சிந்தியுங்கள். இது நான் உங்களுக்கு தேவையானவனா இல்லையா என்று. நன்றி. දැන් අපි ඉලා අර්ජුන මන්ත්‍රීතුමා ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා පොයින්ට් රිපෝට් එකක් නෑ ගරු මන්ත්‍රීතුමා විපක්ෂ මොකද්ද කියන්නේ සභානායකතුමා මට අවස්ථාව දෙන්න විනාඩියක් ගරු විපක්ෂ නායකතුමා මොකද එතුමා මට චෝදනාවක් කරා මම ඒකට උත්තර දෙන්න ඕන මට ඒකට අවස්ථාව දෙන්න චෝදනාව දැන් මේ කාරණා විවාදයක් ගරු කතානායකතුමනි ගරු විපක්ෂ නායකතුමා මේ කාරණා විවාදනේ ඔබතුමා ප්‍රශ්නයක් අහුවා එතුමා උත්තරයක් දුන්නා. දැන් මේක දිගටම මේ විවාදයක් වෙන්න විදියක් නෑ. ඔබතුමා ඉඳ ගන්න. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. ගරු විපක්ෂ නායකතුමා ඉඳ ගන්න. පොයින්ට් එකට නෑ ගරු විපක්ෂ නායකතුමා. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාරණාව කතා. Thank you, Honorable Speaker. I'm really appreciate this moment. Let me read these 27 questions. அண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட தன்னிறைவான ஒரு நாடாக இருந்து இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆனையிறவு, பரந்தன், உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய போவதாக அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்கள் இருந்து முகாமைத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்கள், நான் நினைக்கிறேன் இப்போது 12வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்தில் இருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும் அதே நேரம் மேலும் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால்
பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? இரண்டாவது, ஆணையரவு உப்பளத்தில் 2024 ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை, இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, ஆணையரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாலாவது, அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக, இப்போது 12 நாட்கள் ஆகிறது, வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐந்தாவது, தற்போது நாட்டில் உப்பினை பிறிதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? ஆறாவது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதையும், அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏழாவது, உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா? எட்டாவது, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா? அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன். நன்றி. ගරුකටනතුමනි මේ ප්‍රශ්නය අපට ලැබුණේ ඊයේ හවස 2ට විතර අපේ අමාත්‍යාංශයට ඊයේ මගේ කතාවෙත් යම් කිසි පැහැදිලි කිරීමක් කළා. මේක සම්පූර්ණ විස්තරයක් සහිත පිළිතුරක් සතියකින් ලබා දෙනවා පාල්දී. அப்போது நேற்று குளறிய சுதுநகாந்தி நெத்தி மன்னிக்கவும் சிரிப்பதற்கு, நேற்று குளறிய சுதுநகாந்தி நெத்தி இன்று வாளை காணவில்லை. வால் சுருண்டு போயிருக்கிறது. சிங்கம் வாளை அடக்கி இருக்கிறது, வாளை சுருட்டி இருக்கிறது. அவர் சொல்கிறார், நேற்றைய தினம் பின்னேரம் 2 மணிக்கு தான் இவ்வளவு கேள்வி. இந்த கேள்வியில் நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் போய் பாருங்கள், எத்தனை நாளைக்கு முன்னே இந்த கடிதம் நான் போட்டிருக்கேன். இதுதான் இந்த பொய்யான அரசாங்கம். தயவு செய்து மக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். இதுதான் இந்த பொய்யான அரசாங்கம். எத்தனை நாட்களுக்கு முன்னர் நான் இந்த கடிதம் என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருக்கிறேன் என்று நீங்கள் பாருங்கள். நான் கொடுத்துருக்கிறேன், அவர்கள் அதை ஏற்க மறுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ எவ்வளவு ஒரு பெரிய பொய்யை சொல்லுகிறார். இப்போ சொல்லுகிறார், நேற்றைய தினம் பின்னேரம் 2 மணி தான் எனக்கு தரப்பட்டது, 1 கிழமைக்குள் நான் இதற்குரிய பயிலை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේදී පනත් කෙටුම්පත් சபாநாயகரோட முகத்தை பாருங்கள். ගරු අමාත්‍යතුමා දැන් ප්‍රකාශ කරන්නේ මේ සතිය அப்போது நான் அவர் சபாநாயகர் சொல்கிறார், அமைச்சர் சொன்னார் தானே 1 கிழமைக்குள் தாங்கள் இதுக்குரிய பதில் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு நான் சொல்லுகிறேன், நான் 6 நாட்களுக்கு முன்னம் இந்த கடிதம் கொடுத்து விட்டேன் என்று அங்கிருந்து ஒருத்தர் எழும்புகிறார். அந்த எழும்புகிறவர் தான் ஒரு பெரிய பிரச்சனையான புள்ளி. இவர் தான் 3 தடவை என்னுடைய கடிதத்தை நிராகரித்து அவர் எழும்பி சொல்லுகிறார், இவர் பிழையாக கடிதங்களை தந்திருக்கிறார், அதனால் நிராகரிச்சிருக்கிறோம். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ ලිපිය දෙපාරක් රිජෙක්ට් කරලා ආපහු රිවයිස් කරලා දෙන්න කියලා තමයි තීරණය තියෙන්නේ. ඒක ඊටම අන්තිමේටම ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් වයලේට් කරලා තමයි ඔබතුමා මීට කලින් දීලා. நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி அமைவாக நான் அந்த கடிதத்தை கொடுக்கலையாம். 2 தரம் என்னுடைய கடிதங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதாம் என்று இவர்கள் சொல்லுகிறார். පරිවාර පිටු 5ක් තිබිලා තියෙනවා. முதல் தரம் 5 பக்கங்கள் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மைதான். කෙටු ආරම්භයේදී පනත් කෙටුම්පත් බලසක්ද අමාත්‍ය